ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள போவோம். ரிஷப லக்னம் ரிஷபராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 2ஆம் பாவமான 2ஆம் ராசியான மிதன ராசியில் பதிவாகும். ஓகேங்களா? இந்த மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திர வாயிலாக உங்களை தசாபதி நான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் அந்த பதிவாகும். இந்த எப்படி அந்த பலன் நான் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா, விளக்கத்தை கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாஸ் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்ட சின்ன கொடுக்கப்பட்டிருக்கும். 12 கட்டத்தை பார்த்தீங்கன்னா லான் ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லான் போட்டது கட்டம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பாகம் 1ஆவது பாகம் லக்னம் அதே தான், முதல் பாகம் அதே தான். ஓகேங்களா? அதுலேருந்து எண்ணி வர 2ஆம் பாவத்தோட மிதன ராசியோட பதிவு தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது வந்து எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு அதாவது 7 கோடி 12 கோடியினுடைய செவ்வாய் திசைங்க. செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 கோடி 10 கோடி சனி புத்திங்க. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திசையானது உங்களுக்கு 7 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். செவ்வாய் திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருடம் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிதனில், அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு அந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. அதாவது உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்குமானால் நீங்கள் ரிஷப லக்கணமாக இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு 2ஆம் ராசியான 2ஆம் பாவமான மிதனராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? சரி, அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? அங்கே பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்கும். புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். 9 பாதம் இருக்குங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட புத்திநாதன் 9 கோடி 10 கோடி சனீஸ்வர பகவான் இப்போ 2ஆம் இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ல் மிதனத்தில் என்ன சாரத்தில் பயணிக்கிறோம் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிருகசீர சாரத்தில் உங்களுடைய சனீஸ்வர பகவான் புத்திநாதன் பயணிக்கிறார். அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ 2ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு மேலே 7 12 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா 9 10 பயணிக்கிறாங்க சனீஸ்வர பகவான் புத்திநாதன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கேட்டோம்னாக்கா, இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம படித்த படிப்புக்கு உண்டான வேலை, ஓகேங்களா, நம்ம வாய் திறமையால் நம்ம லாபம் சம்பாதிக்கிறது, வருமானம் சம்பாதிக்கிறது, ஓகேங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாய் திறனோடையே போகும். ஓகேங்களா? அப்போ வாய் திறனோட போவோம், கொஞ்சம் வீரியமாக பேசுவோம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக பேசணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தந்தையரை பற்றி பேசுறது, தொழில் பற்றி பேசுறது, பேரு பாகல் இப்போ பட்டத்தை பற்றி பேசுறது, ஒரு கூட்டு தொழில் பற்றி பேசுறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியெல்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தசாபதி நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம், விரயம், இந்த மாதிரி உச்சக்கல்வி, உயர்கல்வி, ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்து ஒரு கும்பாபிஷேகம், ஒரு நடைமுறை, திருமணம் பற்றிய பேச்சு, அதுக்குண்டான ஒரு வேலைப்பாடு இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு மனைவி மூலிமா, அதாவது கணவன் மனைவி மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா பெண் ஜாதகம் இருக்க பட்சத்தில் ஒரு கணவன் மூலிமா கணவன் ஜாதகம் இருக்கும்போது இப்போ மனைவி மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு எதுவும் பேசி முடிவு பண்ணி எதுவும் திட்டம் போட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பான்னு கேட்டாங்க. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அவருக்கு நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு பாதிப்பு இல்லாத போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம படிப்புக்கேற்ற வேலை, நம்ம செயல் திறந்ததுனால மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் தொடங்கலாமாங்கிற ஒரு பாயிண்ட் அப் இந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாக்கா, சொந்தமாக தொடங்கும், இல்லைன்னா கூட்டாக தொடங்கலாம் ஒரு முடிவுக்கு வருவோம். அதாவது மனைவி வச்சு தொடங்கலாம், இல்லை குடும்பத்தோடு செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இந்த காலகட்டங்களில் வருமானம் கேட்டால் கண்டிப்பாக வருங்க. அதுமாதிரி படிக்க பேர் போல் பட்டப்படி படித்து இந்த காலகட்டங்களில் படிப்புக்கேற்ற வேலை கட்டாயம் கிடைக்கிறதுன வாய்ப்பு இருக்குதுங்க. தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊருக்கு தர்மகர்த்த காரியகர்த்த அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறோம்னாக்கா அவங்களும் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சிக்குவாங்க. அது மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து அளவாக பேசணும். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க? திருவாதிரை சார் இல்லைங்களா? அப்போ ராகு பவன் சம்மந்தப்படுறாரு. அப்புறம் ஓகே, அப்புறம் 2 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு மேலே 9 10 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சமாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்திலும் சரி, தொழில் விஷயத்தையும் சரி, தந்தையாரிட்டும் சரி, அது ஊருக்குள்ளேயும் சரிங்க, எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம ஆல்ரெடி
நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொய்கள் நிறைய பேசக்கூடிய அளவில் வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர்கள் நிறைய பயணிப்போம். அது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிறது. ஓகேங்களா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் செய்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் பண்ணுறது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்ணுறது. ஓகேங்களா? இது இந்த மாதிரி காலகட்டங்கள் இதெல்லாம் செயல்பாடு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக செயல்பாடு இருக்குங்க. அதாவது இரட்டை வேடம் போடுற மாதிரிங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சுயநலத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தாட்டு கொடுத்துருங்க. அதாவது வந்து ராகு சாத்திரந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீண்ட தூர பயணமும் இரவு நேர பயணமும் நம்மளுக்கு அதிகப்படியாக இருக்கும். அது அதிகமாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்குதுன்னு கேட்டாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா செயல்திறன் நம்ம வாயால் கட்டாதாங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறமானது இந்த மாதிரி தொழில் பண்ணுவோம் அனைவரும் பார்த்து காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7 கோடி 12 கோடி திசைங்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட சாத்திரத்து 9 10 கோடி திசை புத்தி நடத்தினால பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நாம் மற்ற எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கூட்டாளியும் சரி மனைவி சரி சமூகத்திலையும் சரி தூரத்து பயணம் இந்த மாதிரி பயணம் அனைத்திலும் கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கணும். அது பட்டப்படிப்பு உச்சக்கல்வி உயர்கல்வி படிக்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் சூதனமாக செயல்படணும். அது படித்து வேலைக்கு போகிறவங்க அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய முதலீடு போட்ட சாபத்துக்கு போய் நம்ம தொழில் பண்ணுவோம். இல்லை கூட்டு பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நுட்பத்தை யூகத்தை அறிவு ஆற்றல் கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் நம்மளை செய்ய வைக்கும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்தையும் ஒரு கலப்படமும் சின்ன கோல்மார்களும் இருக்கத்தான் செய்யுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணி தான் இந்த திசையில் நம்ம புத்தி நம்ம ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன இருக்குது அது புனர்பூசம் இருக்குது இல்லைங்களா? அப்போ புனர்பூசம் பார்த்தீங்கன்னாக்கா அது 8 கோடி 11 கோடி சார் இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்போ 2ஆம் பாவம் வந்து போகிறாங்க 8 கோடி 11 குரு பகவான் இல்லையா? 8ங்கிறது தனுசு 11ங்கிறது மீனம் இல்லைங்களா? ரைட், ஓகே. இந்த ரிஷபத்துக்கு ரைட், ஓகேங்களா? அப்போ ரைட் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 2 சம்மந்தப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 8 11 சம்மந்தப்பட்டு அது மேலே 9 10 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் அந்த காலகட்டம் பார்த்து திடீர்னு நிறைவேறுங்க. திட்டமோட்டமாக அது நிறைவேறாது. திடீர்னு நம்ம எண்ணங்கள் நிறைவேறும். அப்போ பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேச்சு மூலியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்து மூலியம் கூட்டாக செயல் தர மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டுறது. ஓகேங்களா? அப்போ கூட்டாக தொழில் பண்ணுறது, குடும்பத்தோடு செயல்படுறது, நண்பர்களோடு செயல்படுறது. ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதர மூலியமாக நம்ம லாபத்தை பார்க்குறது. இரண்டாம் திருமணத்து மூலியமாக லாபத்தை பார்க்குறது. நம்ம எண்ணத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவத்தில் இந்த காலகட்டங்கள் நிறைவேற்றிக்கூடிய அமைப்பு. இந்த கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, இது இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படி கேட்ட காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு வெற்றி பயணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் அதை பிரம்மகத்தி தோஷம் சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் வேலை செய்யுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதுக்கு காலபூசன் 9 கோடி குருவாகவும் 10 கோடி சனிசாரம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பார்த்தீங்கன்னா இது முன்னோர்கள் செஞ்சால் தர்ம வினைகள் காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ம வினைகள் காலத்தை செய்ய வைக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான பாயிண்ட் அப்போ ஊர் டு ஊர் பயணம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வரதுக்கு உண்டான பாயிண்ட் கிடைக்குங்க. இதுபோல் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பயணிச்சு பாருங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.